ஓம் சாந்தி. 4/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானிகளிலிருந்து இந்த 4 முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசரீரியாகி தந்தையை நினைவு செய்யும் போது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமே முடிந்து போய்விடுகிறது. தேகம் மற்றும் உலகம் மறக்கப்பட்டு இருக்கும். பாபா சொல்றாரு, நம்ம இந்த உடல்ல நான் ஆத்மா, அசரீரி, சரீரம் இல்லாத நான் ஆத்மாதான், நான் அசரீரி. அந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணும்போது, அப்படி பாபா நினைக்கும் போது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமே முடிஞ்சிடுச்சின்னு சொல்றாரு. இந்த உலகமே இல்ல, முடிஞ்சு போயிடுது. இந்த தேகம் மற்றும் உலகமும் மறக்கப்பட்டு இருக்கும்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க பாபா நினைக்கும் போது இந்த தேகத்தையும் மறந்துடுவீங்க, உலகத்தையும் மறந்துடுவீங்கன்னு சொல்றாரு. தன்னிலை மறந்த நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, என்னன்னாலே மறந்துட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படியே அந்த மாதிரி பாபா நினைக்கும் போது நமக்கு எல்லாமே மறந்துடும், உலகமே முடிந்து போயிருதுன்னு சொல்றாரு. கேள்வி: தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடைத்திருக்கிறது? இப்ப பாபா மூலமா நமக்கு எல்லாருக்கும் ஏன் இந்த ஞானத்தின் 3வது கண் நமக்கு கிடைச்சிருக்குது? பதில்: தன்னை ஆத்மா என்ற உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று புரிந்து அதே ரூபத்தில் நினைவு செய்வதற்காக 3வது கண் கிடைத்திருக்கிறது. இப்ப நம்ம எதுக்காக நமக்கு 3வது கண் கிடைச்சிருக்குன்னா, நம்மள ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் எப்படி இருக்கிறாரு, அவரு எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்ட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதே ரூபத்துல அவரை நினைக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த 3வது கண்ணு ஓப்பன் ஆயிருக்குது. 3வது கண்ணு நம்ம ஆத்மா, நம்ம நெற்றி பூர்வத்துல பின்னாடி மூளைக்கு நடுவுல ஒரு புள்ளியா தான் நம்ம இருக்கிறோம். நம்மளும் புள்ளி தான், கடவுளும் அதே மாதிரி புள்ளியா தான் இருக்கிறாரு. அவர் காட் இஸ் லைட்னு சொல்றாங்கன்னு அந்த மாதிரி புள்ளியா தான் இருக்கிறாரு. அவரை நம்ம அதே ரூபத்துல நினைவு செய்யறதுக்காக தான் இந்த 3வது ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் முழுமையாக யோகத்துடன் கூடிய நிலையில் இருக்கும்போது, அதாவது ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் போதுதான் இந்த 3வது கண்ணே வேலை செய்யும் சொல்றாரு. எப்ப இந்த 3வது கண் வேலை செய்யணும்னா, நம்ம ரொம்ப முழுமையா யோகத்தோட அப்படியே உன்றைய நிலையில யோக யுக்தாகி பாபாவை நினைக்கும் போது, உண்மையான அன்போட உருகி உருகி அவரை நினைக்கும் போதுதான் இந்த 3வது கண்ணே வேலை செய்கின்றாரு. யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்காமல் இருக்க வேண்டும். அப்ப பாபா ஒருத்தர் தான் நம்ம நினைக்கணும், வேற யாரையுமே பெயர் ரூபத்துல மாட்டிக்க கூடாதுன்றாரு. மாயை பாபாவிடம் அன்பு செலுத்துவதில் தான் தடையை ஏற்படுத்துகிறது. மாயா இதுலதான் நமக்கு தடையை ஏற்படுத்துது. இப்ப நிறைய பேருடைய ஞாபகம் அப்படிலாம் வரும்போது நம்ம பாபா மறந்துடும். அதனால யாராவது ஒருத்தவங்களை நினைக்கலாம். பாபா மட்டும் நினைச்சா நமக்கு பாவம் அழிஞ்சிடும். நம்ம எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு உறவினர்கள், நம்ம தேகம் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாபா நினைக்க விடாம அந்த மாயா தடையை பண்ணுது. இதில் தான் குழந்தைகள் ஏமாந்து போகிறார்கள். இதுலதான் குழந்தைங்க ஏமாந்துடுறாங்க. பாபா நினைக்க விடாம அந்த மாயா தடை பண்ணுது போது ஏமாந்துடுறாங்கன்றாரு. பாடல்: இறந்தாலும் உன்னிடமே என்ற பாடலோடது. ஓம் சாந்தி. பிராமண குழந்தைகளாகிய உங்களை தவிர இந்த பாடலின் பொருளை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இறந்தாலும் நம்ம பாபாட்ட தான் போவோம். அவங்களுக்கெல்லாம் தெரியாது வெளி உலகத்துல இறந்தா எங்க போவாங்கன்ட்டு. கிருஷ்ணரை நினைக்கிறாங்க, உன் பாதத்துல நான் உயிரை விடணும், பாதத்துல போய் நான் ஒரு இலையா மாறிடணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது பக்தியில நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரி ஆக முடியாது இல்லையா? இப்ப நம்ம புள்ளியா இருக்கிற ஆத்மா நம்ம உடலை விடும்போது நம்ம பாபா கிட்ட போயிடும். பரிசுத்தா உடல்ல அப்படியே பறந்து பாபாட்ட போயிடும். இந்த பாடலோட அர்த்தம் நமக்கு தான் தெரியும், மற்றவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. வேத சாஸ்திரங்கள் முதலியவைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் வேத சாஸ்திரங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கிறாங்கன்றாரு. நம்ம இப்ப வேத சாஸ்திரங்கள், மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனா அதோடைய பொருள் புரிந்து கொள்ள முடியாம தான் இருக்கிறாங்கன்றாரு. அது நம்ம பக்தியில அந்த மாதிரி இருந்தோம். இப்ப வெளியில உள்ளவங்களும் அந்த மாதிரிதான் புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறாங்க. எனவே நான் பிரம்மாவின் வாய் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தையே புரிய வைக்கிறேன் என்று தந்தையே சொல்றாரு. இப்ப சொல்றாரு, நான் அந்த வேத சாஸ்திரத்தோட உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு வாய் மூலமா சொல்றாரு. அதே போல இந்த பாடல்களின் பொருளை கூட யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரி பாடல்லாம் ஓடுதில்ல, அதோட பொருளை கூட யாராலும் புரிஞ்சுக்க முடியல. தந்தை தான் இவற்றின் பொருளை கூறுகிறார். கடவுள் தான் இதோட பொருளை, உண்மையான பொருளை நமக்கு சொல்றாரு. ஆத்மா எப்போதும் சரீரத்திலிருந்து விலகியதாக ஆகிவிடுகிறதோ அப்போது உலகத்திலிருந்து அனைத்து சம்பந்தமும் அறுபட்டு விடுகின்றன. எப்ப ஆத்மா உடல்ல இருந்து போயிடுதோ அப்ப அதுக்கு உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான், அதோட அவங்க கனெக்ஷன் கட்டு.
உடம்ப விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுல வந்து திரும்ப உரிமை கொண்டாட முடியாது. இது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை அப்படின்லாம் உரிமையை கொண்டாட முடியாது. அவ்வளவுதான் கட்டு கனெக்ஷனு. சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் கனெக்ஷனு. சரீரத்துல இருந்து வெளில போயிட்டாங்க, மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லா சம்பந்தங்களும் அறுபட்டு விடுகின்றனன்றாரு. ஏதோ கர்ம கணக்குக்காக நடிச்சிருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே அவங்க அந்த உடலை விட்டு போயிடுறாங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அசரீரியாகி தந்தை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த உலகமே முடிந்து போயிடுகிறது என்ற இந்த பாடலும் கூறுகிறது சொல்லி பாப்பா சொல்றாரு. இப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அசரீரியாகி அந்த உடம்பே இல்லை, நான் ஆத்மா, அசரீரியாகி கடவுளை நினைக்கணும். நினைச்சோம்னா நமக்கு இந்த உலகமே முடிஞ்சிருதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பாடல் கூட இருக்குதான். அப்படி ஒரு பாடல் கூட சொல்லுதான். இந்த சரீரம் இந்த பூமியில் உள்ளது. இப்ப இந்த உடம்பு பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்குது. ஆத்மா வந்து இந்த உடம்புக்குள்ளார இருக்குது. இப்ப ஆத்மா இதுல இருந்து வெளியேறிவிட்டால் பின் அந்த சமயத்தில் ஆத்மாவை பொறுத்தவரை இந்த சிருஷ்டியே இல்லை, படைப்பே இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு. இப்ப அந்த உடம்புல இருந்து இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த நேரத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே இல்லை, அந்த படைப்பே இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா சரீரம் என்ற ஆடையற்றதாக ஆகிவிடுகிறது. ஆத்மா உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு சரீரமே இல்லைன்னு ஆயிடுது. அப்ப ஆடையே இல்லை அதுக்கு, அதனால ஆடையற்றதாக ஆகிடுது. பிறகு சரீரத்தில் வரும்போது பாட்டு நடிப்பு ஆரம்பமாகிறதுன்னு சொல்றாரு. அப்புறம் திரும்பவும் அது வந்து ஆத்மா வந்து வேற ஒரு உடல்ல போகும்போதுதான் அதுக்கு நடிப்பு வந்து கிடைக்குது, நடிப்பு ஆரம்பமாகிறது. பிறகு ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றில் போய் பிரவேசம் செய்கிறது. ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை போய் எடுத்து பிரவேசமாகி அங்க இருக்கிற கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக ஆத்மா போகுது. மீண்டும் மகா தத்துவத்தில் ஆத்மா லோகம் செல்ல வேண்டி இருப்பதில்லை. திரும்பவெல்லாம் ஆத்மா இங்க நடிச்சுட்டு ஒரு பிறவிலே 2 பிறவிலாம் மேல போகாது, ஆத்ம லோகத்துக்கு போகாது. இங்கேதான் போய் வேற சரீரம் எடுக்கும், ஆனா மேல போகாது. இதெல்லாம் இந்த சன்னியாசிகளுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கேயே நம்ம வந்து சரீரத்தை விட்டோம்னா நம்ம போய் ஜோதி கலந்துருவோம், மகா தத்துவத்துல கலந்துருவோம்னு நினைக்கிறாங்க. வெட்ட வெளியே நினைவு செய்யறாங்க. அந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு தடவை இறங்கிட்டோம்னா நம்மளால திரும்ப போக முடியாது. கடவுளே வந்து கூட்டு போனாதான் நம்ம போக முடியும். மீண்டும் நம்ம மகா தத்துவத்துல போய் கலக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. செல்ல வேண்டி இருக்க முடியாது. பறந்து மற்றொரு உடலுக்குள் செல்கிறது. ஆத்மா பறந்து கர்ம கணக்கு இருந்துச்சுன்னா வேற ஒரு உடல்ல போயிட்டு பிரவேசமாகுது. இங்க இந்த ஆகாய தத்துவத்தில் தான் ஆத்மா பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா இங்கதான் நடிக்கும். இந்த இந்த உலகத்துல ஆகாயம் இருக்கு இல்லையா, அங்க பூமி கீழே இருக்கு, மேல ஆகாயம் இருக்கு. ரெண்டும் இணைஞ்சுதான் இருக்குது இந்த நாடக மேடை. இங்க ஆத்மா பாகத்தை ஏற்று நடிக்கதான் வருதுன்றாரு. மூல வதனத்தில் செல்ல வேண்டியதில்லை. திரும்ப அது வந்து மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நடிக்க வந்துச்சுன்னா அது மேல போகாதுன்றாரு. சரீரத்தை விடும்போது இந்த எந்த கர்ம பந்தனமும் இருப்பதில்லை. ஒரு உடலை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பந்தனமே கிடையாது. கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுல எந்த வீட்டுல அவங்க நடிச்சாங்களோ கர்ம கணக்கு அவங்க முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கர்ம பந்தனம் அவங்களுக்கு கிடையாது. அந்த கர்ம பந்தனமும் இருப்பதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்திலிருந்தே தனியாக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா. ஆத்மா சரீரத்தை விட்டே வெளியே வந்துருது, அதனால கர்ம பந்தனம் இல்லைன்றாரு. பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கும்போது அந்த கர்ம பந்தனம் ஆரம்பமாகிறது. பிறகு அந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடல்ல போய் ஆத்மா பிரவேசமாகுது. அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தையோடைய சரீரத்துல போய் பிரவேசம் ஆகும்போது அங்க இருக்கிற அந்த வீட்டுல அதுக்கு கர்ம பந்தனம் இருக்குது. அதனால அங்க போயிட்டு அது பிறக்குது. அப்பதான் கர்ம பந்தனம் ஆரம்பமாகுதுன்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு எந்த மனிதர்களும் அறியாம இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நம்மள பிகேஸ் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா பாபா தான் நம்ம ஞானத்தை சொல்லியிருக்கிறாரு. அனைவரும் முற்றிலுமே அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தையே வந்து புரிய வைத்துள்ளார். ஆனால் அவ்வாறு இருக்கிறோம் என்று யாராவது புரிந்திருக்கார்களா என்ன? அதாவது தன்னை ஒரு அறிவற்றவன்ட்டு முட்டாளன்ட்டு யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் தானே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. தங்களை எவ்வளவு அறிவாளி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நம்ம போய் ஞானத்தை சொன்னா கூட இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவங்க தன்னைத்தானே அறிவாளின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. அமைதி பரிசு அளித்து கொண்டே இருக்கிறார்கள். நோபல் பிரைஸ் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க அமைதிக்கு. இதுவும் பிராமண குல பூஷங்களாக நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். இதெல்லாம் நீங்க நல்லபடியா புரிய வைக்கலான்றாரு. அவர்களோ அமைதி என்றால் என்ன என்பதை அறியாமலேயே இருக்கிறார்கள். அமைதி பரிசு கொடுக்குறாங்க, ஆனா அமைதினா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கல. அமைதினா நம்மளோட ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி தான். நீங்க என்னதான் போயிட்டு யாருக்கிட்டையாவது எனக்கு நிம்மதி கொடுங்கன்னு கேட்டாலும் கிடைக்காது. நம்மளே ஒரு இடத்துல போய் ஒரு ஓரமா உட்காந்தோம்னா நம்மளுக்கு அமைதி கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆத்மா, இந்த உடம்பு கிடையாது. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூப ஆத்மான்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பயிற்சி பண்ணாலே நமக்குள்ளார அமைதி வந்துடும். இதை நம்ம எங்கேயும் தேடி அலைய தேவையில்ல. அதனால அமைதி நமக்குள்ளாரதான் இருக்கு. ராணியினுடைய கழுத்து மாலை மாதிரி
கழுத்து மாலையை துவைச்சிட்டு தேடினாங்களா ராணி. அப்புறம் ஒரு கண்ணாடி இருக்கிற ரூம்ல போகும்போது பார்த்தா கண்ணாடியில தெரியுதான் அவங்க கழுத்துல இருக்குதான். அந்த மாதிரிதான் அமைதின்றது நமக்குள்ளாரே இருக்கு. நம்ம எங்கேயும் தேடி அலைய தேவையில்ல. அவங்க அமைதினா என்னன்னு தெரியாமலே இருக்கிறாங்க வெளி உலகத்துல. ஒரு சிலரோ மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று மகாத்மாக்களிடம் செல்கிறார்கள். சிலர் வந்து சாது சன்னியாசி மகாத்மாட்ட போயிட்டு எங்களுக்கு நிம்மதி வேணும்ட்டு போறாங்க. உலகத்தில் எப்படி அமைதி என்று கூறுகிறார்கள். நிராகார உலகத்தில் அமைதி எப்படி நிலவும் என்று கூறுவதே இல்லை. அவங்க வந்து உலகத்துல எப்படி அமைதின்ட்டு அந்த சாது சன்னியாசிகள் சொல்றாங்க. ஆனா நிராகார உலகத்துல அங்க பரந்தாமத்துல அமைதி எப்படி இருக்கும்ன்றதை யாரும் சொல்றதே இல்லை. அது இருப்பதே சாந்தி தாமமாக. அந்த உலகமே நிராகார உலகம் வந்து இருக்கிறதே சாந்தியின் தாமமாக தான் இருக்குது. அங்க அமைதியா தான் இருக்கும். ஏன்னா அங்க உடலே இருக்காது. அதனால நிசப்தமா இருக்கும். வெறும் ஆத்மா மட்டும்தான் அங்க வசிக்கும். அங்க பாபாவும் இருப்பாரு, நம்மளும் இருப்போம். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இதுவோ மனதின் அமைதி என்று கூறுகிறார்கள். அவங்க வந்து ஆத்மாவுடைய அமைதின்னு சொல்லாம, ஆத்மாவுடைய சுயதர்மம் சொல்லாம மனசுக்கு அமைதி வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அமைதி எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல அமைதி எப்படி கிடைக்கும்ட்டு. சாந்தி தாமமும் நமது வீடாகும். பாபா சொல்றாரு, சாந்தி தாமன்றது பரந்தாமன்றது நம்ம வீடு. அங்க எப்படி அமைதி கிடைக்க முடியும்னு சொல்லி பாபா கேக்குறாரு. ஆம், சத்தியுகத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருக்கும். பாபா சொல்றாரு, சாந்தி தாமன்றது நம்ம வீடு. அதான் பெயரே சாந்தி தாமம். அங்க அமைதி அங்கதான் இருக்கும் நமக்கு. மேல போனாதான் நிம்மதின்னு சொல்றாங்கல்ல, அப்ப மேலதான் அங்கதான் அமைதி இருக்கும். இங்க உலகத்துல நமக்கு எப்படி அமைதி கிடைக்க முடியுன்றாரு. சத்தியுகத்துல கிடைக்கும். ஆனா சத்தியுகம் வந்து அமைதியான உலகம், அல்லாவின் தோட்டம். அதனால அங்க சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருக்கும். அதை தந்தையே வந்து ஸ்தாபனை செய்கிறார். பாபா சொல்றாரு, நானே வந்து இங்க ஸ்தாபனை செய்யறதுனால அங்க அமைதி, சுகம் எல்லாமே இருக்குன்றாரு. இங்க எவ்வளவு அசாந்தி இருக்கிறது. ஆனா அந்த சத்தியுகமா இந்த சொர்க்கம், அந்த பூமி தான் இப்ப வந்து கலியுகமா மாறிடுச்சு, நரகமா மாறிடுச்சு. இங்க எவ்வளவு அசாந்தியா இருக்குதுன்றாரு. இது எல்லாமே இப்போது குழந்தைகளாகி நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு தான் புத்தி போட்டு ஓபன் பண்ணிடுறாருல, அதனால நமக்கு எல்லாமே புரியுதுன்றாரு. சுகம், சாந்தி, செல்வம் பாரதத்துக்கு தான் ஒரு காலத்துல இருந்து கேக்குறாங்களா, எங்க அமைதி கிடைக்கும்? எங்க எல்லாமே கிடைக்கும். ஜாலியா இருக்கணும், செல்வமும் இருக்கணும், அமைதியாவும் இருக்கணும், ஜாலியாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்னா அது ஒரு காலத்துல பாரதத்துலதான் இருந்ததுன்றார் பாபா. அந்த ஆசி தந்தையினுடையதாக தான் இருந்தது. அந்த ஆசி கூட கடவுள் தான் கொடுத்திருந்தார். மேலும் துக்கம், அசாந்தி, ஏழ்மை இவை ராவனுடைய ஆஸ்தி ஆகும். ஆனா நம்ம பாபாவுடைய ஆஸ்தி தான் சுகம், சாந்தி, செல்வம். ஆனா இந்த துக்கம், அசாந்தி, இந்த ஏழ்மையான நிலை இதெல்லாம் யாருடைய ஆஸ்தினா மாயாவுடைய ஆஸ்தி. நம்ம இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போய் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம். கோவப்பட்டே தண்ணி தொட்டி காய்ஞ்சு போயிடுதுன்னு சொன்னார்ல. அப்ப நம்ம கோவப்படுறது, காமத்துல போறது, இதெல்லாம் தூய்மையற்ற தன்மை வந்ததுல இருந்தே நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏழ்மையாயிட்டோம், செல்வ செழிப்பை இழந்துட்டோம். ஏழ்மையான உடனே தூய்மையற்றவங்களும் ஆன உடனே துக்கம், அசாந்தி நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்படிதான் நம்ம வந்து துக்கத்துல வந்தோம், அசாந்தியில வந்தோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த எல்லா விஷயங்களும் எல்லை இல்லாத தந்தை தான் வந்து குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். பரந்தாமத்தில் இருப்பவரான தந்தை ஞானம் நிறைந்தவர் ஆவார். பாபா வந்து இந்த கல்பவிருட்ச மரத்தினுடைய விதையா இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய அப்பா. அவருக்குதான் எல்லா ஞானமும் தெரியும். அவர் நமக்கு சுகதாமத்தின் ஆஸ்தியை அளிக்கிறார். அவர் சொர்க்கத்தோட ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு. அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. ஞானம் ஆத்மாவில் தான் உள்ளது என்பதையும் அறிந்திருக்கிறீங்க. இப்ப இந்த நாலேஜ் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? உடம்புலயா ஸ்டோர் ஆகுது? இல்ல மூளையில ஸ்டோர் ஆகுதா? இந்த உடம்பு இப்ப நம்ம வந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்பு கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அந்த உடம்புல தானே மூளையும் இருக்குது. மூளையில ஸ்டோர் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானம் மூளையில எல்லாம் பிரெயின்ல எல்லாம் ஸ்டோர் ஆகல, இல்ல ஹார்ட்லயே ஸ்டோர் ஆகல. எங்க இந்த உடம்புலயே அது ஸ்டோர் ஆகல. அது எங்க ஸ்டோர் ஆகுது? இதை காது மூலமா யார் கேக்குதுன்னா ஆத்மா தான் கேக்குது. ஆத்மாலதான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்குது. ஆத்மாலதான் இதெல்லாம் ஸ்டோர் ஆகுது. இந்த ஞானத்தை ஆத்மா எடுத்துக்கிட்டு போகுது. அப்ப எல்லாமே ஆத்மாலதான் இந்த ஞானம் வந்து ஸ்டோர் ஆகுது. அவருக்கு தான் ஞானத்தின் கடல் என்று சொல்லப்படுகிறது. பரமாத்மாவை தான் நம்ம ஞானத்தின் கடல்னு சொல்றோம். அந்த ஞான கடல் இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு உலக சரித்திர பூகோளத்தை பற்றி புரிய வைக்கிறார். ஹிஸ்டரி ஜியாகிரபி, வேர்ல்டு ஹிஸ்டரி ஜியாகிரபியை வந்து இப்ப வந்து இந்த ஞான கடலை வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. உலகத்திற்கு ஆயுளும் இருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா உலகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது எப்ப அழியும், எப்ப வந்து உருவாகி இருக்கும்? அப்ப எப்பயாவது ஒரு காலத்துல உருவாகி இருக்கும், எப்பயோ அழிய போகுது. அந்த மாதிரி உலகத்துக்குன்னு ஒரு ஆயுள் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. உலகமா இருக்கவே இருக்கிறது தான். உலகம் இருக்குது, ஒரே உலகம்தான் இருக்கு. வேற எங்கேயும் மனுஷங்கெல்லாம் வாழல. இந்த பூமி தான் வந்து
தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்குது. அதாவது சூரிய வெளிச்சத்துல இருந்து தண்ணியில இருந்து எல்லாமே வாழறதுக்கு ஏற்றது இந்த பூமி தான். வேற எங்கேயும் உலகம் கிடையாது. புது உலகம் மற்றும் பழைய உலகம் என்று மட்டும் சொல்லப்படுகிறது. இதே உலகம் தான் புதுசாவது பிறகு பழசாயிடுதுன்னு சொல்லப்படுது. இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா இது மனுஷங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும் இது ஒரு காலத்துல சொர்க்கமா ஆகும், அதுக்கப்புறம் இதேதான் நரகமா ஆயிடும்ட்டு நமக்கு தெரியும். ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. புது உலகத்துல இருந்து பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது. 5000 வருஷம் ஆகுது புது உலகம் பழைய உலகமா மாறுது. கலியுகத்திற்கு பின்னால் சத்தியுகம் அவசியம் வர வேண்டியுள்ளது என்பதை குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு தெரியும் இப்ப இரவு முடிஞ்சா பகல் வருது இல்லையா, இரவாவேவா இருக்குது. அந்த மாதிரி கலியுகம் முடிஞ்சா கண்டிப்பா சொர்க்கம் வரும்ன்றது நமக்கு தெரியும். எனவே கலியுகம் மற்றும் சத்தியுகத்திற்கு இடைப்பட்ட சங்கமத்துல தான் தந்தையே வர வேண்டியது. ஆனா இந்த இரவை பகலாக்குற சக்தி சர்வ சக்திவானுக்கு தான் இருக்குது, கடவுளுக்கு தான் இருக்குது. அவருதான் இந்த கலியுகத்தை சத்தியுகமா மாத்துறாரு, இடைப்பட்ட சங்கமத்துல வராரு. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக புதிய உலகத்தையே இப்ப ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. சங்கரன் மூலமாகவும் விநாசம் செய்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. திருமூர்த்தியின் பொருளே ஸ்தாபனை தான். இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் திருமூர்த்தினாலே ஸ்தாபனை விநாசம் பாலனை என்பதாகும் சொல்றாரு. அதான் பிரம்மா மூலமா ஸ்தாபனை, சங்கரர் மூலமா விநாசம், விஷ்ணு மூலமா பாலனை. இதுவோ சாதாரண விஷயமாகும். இதெல்லாம் ரொம்ப பக்தியிலே இருக்கு. இதெல்லாம் கஷ்டமே இல்லை, ஈஸின்றாரு. ஆனால் இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்க மறந்துடுறீங்கன்றாரு. இது என்ன ரொம்ப கஷ்டமா? இதை கூட யாரா வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க, மறந்து போயிடுறீங்கன்னு சொல்றாரு. இல்லை என்றால் உங்களுக்கு நிறைய குஷி இருக்கும். நீங்க இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே குஷி பொங்குன்றாரு. நிரந்தர நினைவு இருக்க வேண்டும் சொல்றாரு. கடவுளை அப்படியே பர்மனண்டா நினைக்கணும்ன்றாரு. அப்பப்ப மறந்துறீங்க, மாயா விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு புத்தியில இருக்கிறீங்க, பாபா மறந்துறீங்கன்றாரு. பாபா இப்போது நம்மை புது உலகத்திற்கு தகுதியுள்ளவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மள இப்ப சொர்க்கத்துக்கு தகுதி ஆக்கிட்டு இருக்கிறார். அந்த உலகத்துக்கு போனோம்னா தேவதை மாதிரி ஆகணும். அது தேவதை மாதிரி நம்மளை ஆக்கிட்டு இருக்கிறார். பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் தகுதியுள்ளவராக ஆகுறீங்க. வேற யார் ஆவாங்க? நீங்க தான் ஆகணும். பாரதவாசிகளாக நீங்க தான் தகுதியுடையவர்களா ஆகுறீங்கன்றாரு. ஏன்னா நம்ம தான் இப்பயே பாரதவாசியா இருக்கிறோம். அப்போ முதல் பிறவில பாரதவாசியா தான் இருந்திருப்போம். இந்த கடைசி பிறவில கூட பாரதவாசியா தான் இருக்கும். சிலர் வெளியில போய் பிறந்திருக்கிறாங்க, வெளிநாட்டுலயும் பிறந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களும் பாரதவாசி தான். வேற வேற தர்மத்துல மாற்றங்களாகி போயிருந்தாலும் அவங்களும் பாரதவாசிகள் தான், வந்துருவாங்க திரும்பன்றாரு. வேற யாருமே மாற மாட்டாங்க, நீங்கதான் மாறணுன்றாரு. யார் வெவ்வேறு தர்மங்களில் மதமாற்றமாகி சென்றுள்ளார்களோ அவர்கள் கூட வரக்கூடும். இப்ப வெவ்வேறு தர்மம், சீக்கிய தர்மம், நிறைய முஸ்லீம் அவங்கெல்லாம் கூட பிகே ஆகுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் போன பிறவில அது முன்னாடி ஃபர்ஸ்ட் பிறவில பாரதவாசிகள தான் இருந்திருப்பாங்க, தேவதா தர்மத்துல இருந்திருப்பாங்க. நடுவுல அங்கங்க மாற்றலாகி பாபா நாடகப்படி அவங்க அங்கங்க பிறக்க வேண்டியதா இருந்திருக்குது. ஏன்னா கடைசியா அவங்க அங்க இருந்துகிட்டே மாத்தணும் இல்லையா. இப்ப அவங்களும் அங்க பிகேவா இருக்கிறாங்கன்னா அவங்களும் அங்க இருக்கிறவங்கள மாத்துவாங்க. வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்கள மாத்துவாங்க இல்லையா. அதுக்காக கூட பாபா அங்க பிறக்க வச்சிருக்காரு. நாடகப்படி பிறந்திருப்பாங்க. அதனால அவங்களும் மதமாற்றம் ஆகி கன்வெர்ட் ஆகி வருவாங்கன்னு சொல்றாரு. பிறகு எப்படி அதில் மாற்றம் ஆகி இருந்தார்களோ அதே போல இதிலும் மாற்றமாகி விடுவார்கள். இப்ப எப்படி மதமாற்றம் ஆகி கிறிஸ்துவ தர்மம், முஸ்லிம் தர்மம் போயிருந்தாங்களோ அதே மாதிரி இங்க கன்வெர்ட் ஆகி பிகே ஆகி வந்துருவாங்கன்றது. இந்த முழு ஞானமும் நாலேஜும் உங்களது புத்தியில் தான் இப்ப இருக்குதுன்றாரு. இந்த பழைய உலகம் இப்போது மாறுகிறது என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப நீங்க மத்தவங்க சொல்லுங்க இது உலகம் மாறிட்டு இருக்குது அப்படின்றத புரியாது. சயின்டிஸ்டே இப்ப சொல்றாங்க இல்லையா, இது உலகம் மாறுது, நம்ம விநாசம் ஆக போகுது, அதாவது உலகம் அழிய போகுது அப்படின்றது தெரியுது எல்லாருக்கும். ஏன்னா பூமியோட சுழற்சி எல்லாம் மாறிட்டு இருக்குது. அது எல்லாமே சாதாரண மக்களுக்கே இப்ப தெரியுது. இருந்தாலும் நம்ம எப்படி மாறுதுன்றத புரிய வைக்கணும். இது சொர்க்கமா மாற போகுதுன்றத நம்ம புரிய வைக்கணும். அவங்க என்ன நினைச்சுக்காங்க, உலகமா அழிஞ்சிரும், பிரளயம் வந்துடும், ஒரேடியா அழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அழியாது, மாற்றம் ஏற்படுது அப்படின்றத நீங்க புரிய வைக்கணும். மகாபாரத போர் கூட அவசியம் மூல போகிறது பாபா சொல்றாரு. கண்டிப்பா உலக போர் வரும், 3ஆம் உலக போர், மகாபாரத போர் வரும்னு சொல்றாரு. சமயத்தில் தான் பாபா ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கிறாரு. எப்ப மகாபாரத போர் வரப்போதோ அப்பதான் கடவுள் அந்த கிருஷ்ணர் சொல்றாங்கல்ல, அந்த போருடைய நேரத்துலதான் கீதையை சொன்னாரு. அந்த போர் நடக்கும் போதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை சொன்னாரு போர்க்காலத்துல. அந்த மாதிரிதான் நமக்கு இப்ப போர்க்காலத்துலதான் பாபா ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. இங்க இருந்து தப்பி வைக்கிறார் நம்மள. யார் ராஜயோகம் கற்கிறார்களோ அவர்கள் புது உலகத்திற்கு சென்று விடுவார்கள். இப்ப யாரெல்லாம் இந்த ராஜயோகம் பாபா சொல்லி கொடுக்குற
சிவனே வந்து சொல்லி கொடுக்குற இந்த ராஜயோகத்தை கத்துக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு மாற்றலாகி போயிடுவாங்க, புது உலகத்துக்கு போயிடுவாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவானே ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் தான். பிறகுதான் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரர். பிறகு இங்கு வந்தீர்கள் என்றால் முக்கியமானவர்கள் ஜெகதாம்பா, ஜெகத்பிதா ஆவார்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிவன் தான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவர் தான் அல்லா, ஜெகோவா, வெவ்வேறு பேர்ல நம்ம சொல்றோம். அவருக்கு அப்புறம் பிரம்மா, அவருடைய படைப்பு தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம். பிறகு நம்ம இங்க வந்தா நம்ம பிரம்மா குமாரி ஆனாங்கன்னா நம்ம புரிய வைக்கலாம் முக்கியமானவங்க ஜெகதாம்பா, ஜெகத்விதான்ட்டு. அதனால உலகம் உள்ள இந்த அம்மன் கோயில்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறாங்கல்ல, எல்லாருக்குமே டவுட்டு. இந்து தர்மம் எல்லா தர்மத்திலயும் ஒரு கடவுள் தான் சொல்றாங்க, காட் இஸ் லைட்ன்றாங்க. சரி ஜீசஸ் சொல்றாங்க, சரி அவர் ஸ்தாபகரு, அவர் சொன்னது கடவுள் காட் இஸ் லைட்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு கடவுளும் சொல்றாங்க. ஏன் இந்து தர்மத்துல வந்து இத்தனை கடவுள் இருக்கிறாங்க, இதுல யாருதான் கடவுள், ஏன் இந்துல மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இங்க வந்தாதானே புரிய வைக்க முடியும். அந்த பாரதவாசிகள் வந்தாதான் அந்த பாரதவாசிகள் யாருன்றதை நம்ம புரிய வைக்க முடியும். அவங்க வர்றதே கிடையாது, வெளியிலே இருக்கிறாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க ஆனா கேள்வி மட்டும் கேக்குறாங்க, எதுக்கு இத்தனை கடவுள், விநாயகர், விநாயகர், முருகர், இவங்கெல்லாம் யாரு, அம்மன்லாம் யாரு, அங்காள பரமேஸ்வரில இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் யாருன்றதை இங்க வந்தாதான் புரிய வைக்க முடியும். இங்கு வந்தீர்கள் என்றால் முக்கியமானவர்கள் ஜெகதாம்பா, ஜெகத்பிதா. ஜெகதாம்பானா உலகத்துக்கே அம்பா, ஜெகத்பிதானா உலகத்துக்கே அப்பா. யாரு, பிரம்மா பாபா மம்மா தான். உலகத்துக்கே அவங்கதான் வந்து காட், அதாவது பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தையா இருந்தாரு பிரம்மா பாபா. அவர் மூலமா தான் வந்து இவர் ஞானத்தை சொல்றாரு, அவர் உடம்புல வந்து இவர் ஞானத்தை சொல்றாரு. அவங்க உலகத்துக்கே வந்து சகாஷ் கொடுத்து கொடுத்து உலகத்துக்கே அம்பாவாயிட்டாங்க, உலகத்துக்கே தந்தை ஆயிட்டாரு அவரு. இங்க வந்தாதான் நம்ம புரிய வைக்க முடியும். அவங்களதான் வந்து இந்த நேரத்துல அவங்க பண்ண உதவிக்காக தான் அவங்களுக்கு பூஜை நடக்குது, அங்காள பரமேஸ்வரி இவங்களுக்கு எல்லாம் பூஜை நடக்குது. அதனால இதெல்லாம் நீங்க இங்க வந்தா புரிய வைங்கன்றாரு. தந்தை வருவது கூட இங்கே பிரம்மாவின் உடலில் தான். கடவுளே எதுல வர்றாரு, நந்தியோட உடல்ல தான் வராரு. அவரைதான் நம்ம பக்தி மரத்துல நந்தியா வச்சிருக்கிறோம், பிரம்மா பாபா தான். அவரோட சரீரம் தான் வந்து கடவுளுக்கே யூஸ் ஆகுது. இந்த லாஸ்ட் பட்ல இந்த சரீரத்துல நெற்றிபுரத்துல வந்து அவதரிச்சு அவரோட 60 வயசுக்கு மேல இந்த ஞானத்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவோ இங்க இருக்கிறார் அல்லவா. பிரஜைகளின் தந்தைனா பிரஜைகள் இருக்கிற இடத்துலதானே இருப்பாரு, அவ உலகத்துலதான் இருப்பாரு, மேலையா இருப்பாரு. சூட்சும உலகத்துல எல்லாம் பிரம்மா இருக்க மாட்டாரு, பிரம்மா இங்கதான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை, அவர் இங்கதான் இருக்கிறார் அல்லவா. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்குது, சூட்சும ஆகாது அல்லவா. மேல இருந்தே கடவுள் ஜீம்பூபா போட்டெல்லாம் யாரையும் மாத்த மாட்டாரு, மேலேயே இருந்துட்டு சூட்சும ஸ்தாபனை எல்லாம் நடக்காது, இங்குதான் ஆகுது. எல்லாமே பிராக்டிக்கலா செய்யறாரு. வந்து பாடம் எடுத்து படிக்க வச்சு எல்லாரும் குணத்தையும் மாத்தி அந்த உடலை விட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு. உடலையே மறக்க வச்சு அசிரடியா ஆத்ம உணர்வுல கொண்டு வந்து ஆத்ம அபிமானியாக்கி எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்படிதான் பிராக்டிக்கலா கடவுள் செய்யறாரு, கூட்டு போய் சொர்க்கத்துல விட்டுறாரு. இது எல்லாமே பிராக்டிக்கலா நடக்குது. ஆனா வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதை ஜீபூம்பாலாம் போட முடியும், ஜீபூம்பா போட்டு மாத்துவாரு, கடவுள் என்ன நினைச்சாலும் செய்யலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாரு, எல்லாத்தையும் பிராக்டிக்கலா தான் செய்வாரு. எல்லாமே இங்கதான் நடக்குதுன்றாரு. சாகாராதனத்துல எல்லாமே கரெக்டா நடக்கும்ன்றாரு. இவர் பெற்ற சூழ உடலிலிருந்து அவ்வியக்த சூட்சும உடல் உடையவராக ஆகிவிடுகிறார். இந்த பிரம்மா பாபாவையே எப்படி மாத்துறாருன்னா, அவர் உடல்ல அவதரிச்சு அவருக்கு ஞானத்தை சொல்லி அவரை பிராக்டிஸ் பண்ண வச்சு அவரை இந்த ராஜயோகத்தை கத்து கொடுத்து அவரை மாத்தி அவரை வந்து சூட்சும உடல் அவ்வியக்த பரிஸ்தாவா மாத்திடுறாரு. அந்த உடலை விட்டு அவர் போய் இப்ப வந்து சூட்சும உலகத்துல அவர் இருக்கிறாரு. சூட்சும உடல் உடையவராக அவர் ஆயிட்டாரு பிரம்மா பாபா. அவர் அவ்வியக்த பிரம்மா பாபாவா ஆயிட்டாரு. பரிஸ்தா உடல்ல இப்ப மேல இருக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்மளையும் மாத்தி எல்லாரையும் மேல வந்து பரிஸ்தாவா கூட்டு போயிடுறாரு. இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பின்னர் விஷ்ணுவின் 2 ரூபமாக ஆகிறார்கள். இப்ப கடவுளே சொல்லி கொடுக்குற இந்த ராஜயோகத்தை எல்லாரும் கத்துக்கிட்டு, ராஜயோகம்ன்றது இதுதான், ஒரு செகண்ட்ல பரந்தாமத்தை நினைக்கணும், ஒரு செகண்ட்ல சொர்க்கத்தை நினைக்கணும். இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாரு, நமக்கு ட்ரில் செய்ய வைக்கிறாரு, மனசுக்கான ட்ரில் செய்ய வச்சு மனசு புத்தியா மாத்துறாரு, சக்திசாலியா மாத்துறாரு, ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வர்றாரு. இதான் ராஜயோகம். இது யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, இது கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு. அவரால் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். அவர் வந்து சொல்லி கொடுத்து அப்புறம் நம்மள வந்து விஷ்ணுவின் 2 ரூபமாக மாத்துறாரு, லட்சுமி நாராயணனா மாத்துறாரு. உலகத்தின் சரித்திரம் புகழும் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வேர்ல்டு ஹிஸ்டரி ஜாஸ்தி தெரியணும் இல்லையா, உலகத்துல வாழறீங்க, இந்த உலகம் எப்படி வந்து உருவாச்சு, எப்படி அழிய போகுது, எத்தனை கண்டம், எத்தனை யுகமா இது நடந்துட்டு இருக்குது, இதுல எத்தனை வருஷம் இப்ப நம்ம கடைசியா
அதாவது 21st செஞ்சுரியில இருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனை செஞ்சுரி இருந்தது, யார் யார் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லி கேட்கிறாரு. மனிதர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் நம்ம சொன்னா கூட 6 அறிவுடைய மனிதர்கள் தான் புரிஞ்சுக்குவாங்க. மிருகமா புரிஞ்சுக்குவோம், மனுஷங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. உலகத்தின் அதிபதி தான் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றிய புரிய வைக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. யார் உலகத்துக்கே அதிபதியா, உலகத்தை படைச்சவர் யாரோ அவர் தான் வந்து உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபியை பத்தி புரிய வைக்க முடியும். கடவுள் தான் வந்து சொல்ல முடியும். அவர் தான் நாலேஜ்ஃபுல்லா இருக்கிறாரு. மற்றும் புனர்ஜென்மம் அற்றவர் ஆவார். அவர் மறு ஜென்மம் எடுக்கிறது இல்ல. அவர் அதாவது பிறவியே எடுக்கிறது இல்ல. அவர் மனுஷ உடல்ல வந்து மாட்டிக்கிறதே இல்லை, கர்ப்பத்துல பிறக்கிறதே இல்லை. அவராலதான் இந்த யார் வந்து அந்த பிறப்பிறப்புல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்களோ அவங்களாலதான் அந்த ஞானத்தை சொல்ல முடியும். அவங்களாலதான் நமக்கு முக்தியும் கொடுக்க முடியும், ஜீவன் முக்தியும் கொடுக்க முடியும். நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் இருக்கிறாரு வெளியில. இல்லைன்னா அவரும் பர்த் டெத் சைக்கிள்ல மாட்டினாருன்னா அப்புறம் அவரால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. இந்த நாலேஜ் யாருடைய புத்தியிலும் இல்லை. இந்த ஞானம் வந்து யாருடைய புத்தியிலும் கிடையாது. கடவுளே சொல்லும் போது நமக்கே வருது. பகுத்தறிவதற்கும் புத்தி வேண்டும் அல்லவா? ஏதாவது புத்தியில் பதிகிறதா? இல்லை அப்படியேதான் இருக்கிறாரா? பாருங்க, பகுத்தறிய புத்தி வேணும். நம்ம என்னதான் சொன்னாலும் இது கரெக்டா தப்பான்றது அவங்க புரிஞ்சுக்கணும். இது கடவுள் தான் சொல்றாரு அப்படின்றத பகுத்தறிவு சக்தி இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியுன்றாரு. ஏதாவது புத்தியில பதிதா இல்லையா, இல்ல அப்படியேதான் இருக்கிறாங்களான்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நாடியை பார்த்துதான் பார்க்கணுன்றாரு. நாடிய பாருங்க, அவங்களோட நடவடிக்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும், மாற்றம் ஏற்படும். நம்பினாங்கன்னா மாற்றம் ஏற்படும், நம்மளன்னா அப்படியே இருப்பாங்க, குணங்கள்லாம் மாறாது, அப்படியே இருப்பாங்க. அஜ்மல் கான் என்ற புகழ்பெற்ற ஒரு வைத்தியர் வாழ்ந்து சென்றுள்ளாராம். யாரோ ஒருத்தர் அவர் கதையை சொல்றாரு. அவருக்கு நோயாளி பார்த்த உடனே நோய் பற்றி தெரிய வந்துவிடும் என்று கூறுவார்களாம். அந்த அஜ்மல் கான்ற ஒரு டாக்டரு நோயாளியை பார்த்த உடனே என்ன நோய்னு கண்டுபிடிச்சிருவாராம். அவருக்கு பகுத்தறியும் சக்தி இருக்குது இல்லையா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் கூட இவர் தகுதியுடையவரா இல்லையா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்மளும் வந்து ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மாறுறாங்களா, அவங்க உண்மையிலே நம்புறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தந்தை குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண்ணே கொடுத்திருக்கிறாரு. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தை யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று அவரை அதே ரூபத்தில் நினைவு செய்யுங்க. இப்ப கடவுளே வந்து நமக்கு புத்தி பூட்டை ஓபன் பண்ணி ஞானத்தினுடைய அறிவு கொடுக்குறாரு. 3வது கண்ணை திறந்துட்டாரு. இதன் மூலம் நீங்க நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், நான் வந்து ஆத்மா, இந்த உடம்பு இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டோம், உணர்ந்து கடவுள் எப்படி இருக்கிறாரு, ஏதா இருக்கிறாரு அதே ரூபத்துல நினைவு செய்யறோம். நான் புள்ளி, கடவுளும் புள்ளி. அப்படிதான் நம்ம இப்ப நினைவு செய்யறோம். நம்ம வந்து பக்தியில நினைவு செஞ்ச மாதிரி இப்ப நம்ம நினைவு செய்யல. அப்ப இப்படி நினைவு செய்யும் போதுதான் நமக்கு வந்து பாவம் அழியுது. ஆனால் யார் முழுமையாக யோகத்துடன் கூடிய நிலையில் இருப்பார்களோ, யாருக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்குமோ அவர்களுக்கு தான் இப்பேற்பட்ட புத்தி இருக்கும். யாரு கரெக்டா பாபா நினைப்பாங்கன்னா, எப்பயுமே யார் யோகத்தோட இருக்கிறாங்களோ, பாபா மேல அப்படியே பைத்தியமா அன்பான புத்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி புத்தி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. எல்லோருமே அவ்வாறு இல்லை அல்லவா? ஆனா எல்லாரும் வரிசை கிராமம்ட்டாரு. எல்லாரும் அது மாதிரி இல்ல. ஒருவர் மற்றவரின் பெயர் ரூபத்துல சிக்கி விடுறாங்க. ஆனா டிகேஸ்லயே நிறைய பேர் எல்லாரும் அப்படி கிடையாது. சிலர் வந்து மற்றவங்களுடைய பெயர் ரூபத்துல சிக்கி இருக்கிறாங்க. மத்தவங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. நாள் முழுதும் யாரையாவது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பாபா சொல்றாரு, சிலர் வந்து இந்த பெயர் ரூபத்துல கூட சிக்கிடுறாங்க. அன்பை என்னிடம் செலுத்துங்களேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, எதுக்கு அவங்களெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைச்சாதான் என்னன்னு கேக்குறாரு. அன்பை என்னிடம் செலுத்துங்களேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் தான் இருக்கிறேன்ல, என்கிட்ட அன்பு செலுத்துங்களேன் அப்படின்னு சொல்றாரு. மாயை எப்பேற்பட்டது என்றால் அன்பு செலுத்தவே விடுவதில்லை. இந்த மாயா அந்த மாதிரி இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, பாபா நினைக்கவே விட மாட்டேது. அன்பு செலுத்தினாலே பிடிக்க மாட்டேது மாயாவுக்கு. எனது வாடிக்கையாளர் போகிறார் என்பது மாயையும் பார்க்கிறது. இவ்வளவு நாள் நம்ம வந்து மாயாவோட கஸ்டமர். அதுகிட்டதான் நம்ம வந்து அதுகிட்டதான் நம்ம வந்து அது கூடதான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுகிட்டதான் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த கடை போட்டு இருந்துச்சு, அதுகிட்டதான் நம்ம எல்லாமே வச்சுட்டு இருந்தோம். அதை கொடுக்கல் வாங்கலாம். இப்ப திடீர்னு வந்து சிவன் வந்துட்டாருன்ட்டு அதுகிட்ட இருந்து நம்ம போறது அதுக்கு பிடிக்கல. நம்மளுடைய வாடிக்கையாளர் போறாருன்ட்டு மாயாவும் பாக்குது. பின் ஒரேடியாக மூக்கை காதை பிடித்து விடுகிறது. உடனே என்னை விட்டு போவியான்ட்டு மூக்க காதை பிடிக்குதான். பிறகு ஏமாந்து விடும்போது மாயிடம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். அப்புறமா மாயா நம்மள வந்து ஏமாத்தி விட்டுருது. ஏமாத்தும் போது நம்ம நினைக்கிறோம், அப்பதான் நம்ம வந்து உஷாராகணும். ஐயோ, இவ்வளவு நாளா மாயாட்ட ஏமாந்துட்டோமேட்டு உணர்றாங்கன்னு சொல்றாரு. மாயாஜித் ஜெகஜித் ஆக முடியாமல் உள்ளோம். ஆனா இது வரைக்குமே நம்ம முரளி கேட்கிறோம், எல்லாமே செய்யறோம், பாபா நினைக்கிறோம்.
ஆனாலும் மாயா கூடயே தான் இருக்கிறோம். மாயா ஜெயித்த நம்மளால ஆக முடியல, உலகத்தை வென்ற ஆத்மாவும் ஆக முடியாம இருக்கிறோன்றாரு. உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் உள்ளோம். இதுவரைக்குமே உயர்ந்த பதவி அடைய முடியாமல் உள்ளோம்ட்டு பாபா சொல்றாரு. இதில் தான் உழைப்பே தேவைப்படுகிறது. இதுல ரொம்ப உழைப்பு இருக்குதுன்றார். என் உறவினை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தூய்மையற்ற புத்தியானது தூய்மையானதாக ஆகிவிடும் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. ஒரு பாபா நினைச்சீங்கன்னா போதும், தூய்மையற்ற புத்தி தூய்மையாயிடுன்றாரு. ஆனால் அநேகருக்கு மிகவும் கடினமானதாக படுகிறது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாபா நினைக்கிறதே. இதில் ஒரே ஒரு பாடம் தான் உள்ளதுன்றாரு. அல்ஃபு மற்றும் பே, அதாவது தந்தை மற்றும் ராஜ்யம், அவ்வளவே. வீட்டுல கூட படம் கூட ஒட்டி வச்சிருவாங்க, பாபா படம், சொர்க்கர் படம், அதை பார்த்துட்டே இருங்க. ஒரே ஒரு பாடம் தான், பாபா நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும், அவ்வளவுதான். 2 வார்த்தைகள் கூட நினைவு செய்ய முடியாதான்னு கேக்குறாரு. சரி, என்னதான் மறந்துடுறீங்க, சரி 2 வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா? அல்ஃபு பே, அவ்வளவுதான். தந்தை ராஜ்யம், அப்பா நினைங்க, சொர்க்கத்தை நினைங்க, இது கூட நினைக்க முடியாதான்னு கேட்கிறார். தந்தை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பின் தனது தேகத்தையும் மற்றவர்களின் தேகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, என்ன நினைங்கன்னு சொன்னா இவங்க தன்னுடைய உடம்ப பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உடம்பு போய் மண்ணில மக்க போகுது, என்னைக்காதான் அதை விட்டுட்டு நம்ம போக போறோம். அந்த உடம்பையே நினைச்சிட்டு இருக்காங்க, மத்தவங்களுடைய உடம்பையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது மாதிரி நினைச்சிட்டு இருந்தாலும் கடைசியில ஏமாற போறது யாரு? நம்ம தான். ஒரு நாள் மற்றவங்க தேகமும் போயிடும், நம்மளோட தேகமும் போயிடும், எல்லாமே அழுகி போகுது. அப்புறம் அதை நினைச்சு என்ன பண்ண போறீங்க? அப்புறம் துக்கம் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். தேகத்தை பார்க்கையிலும் நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா சொல்றாரு, எல்லாரோடையும் வாழுங்க, வேணாம் இல்ல, நீங்க எல்லாருக்கூடயும் இருங்க, ஆனா அந்த தேகத்தை பார்க்காதீங்க, நாகத்தை பார்க்காதீங்க, நாகமணியை பாருங்க. நெற்றிபுரத்துல ஆத்மா, இவங்களும் ஆத்மா என் கூட நடிச்சிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கத்துல இருந்தே இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த உடலை விட்டு நாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவோம், இப்படி நினைங்களா? அப்படியே மாத்துங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்துங்க. அதே மாதிரி பாபாவை நினைங்க, இவங்கெல்லாம் பாபாவுடைய குழந்தைகள். அந்த மாதிரி தேகத்தை பார்த்தாலும் பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு, யுக்தி எல்லாம் சொல்றாரு. ஆத்மாவிற்கு இப்போது என்னை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் 3வது கண் கிடைத்திருக்கிறது. இப்பதான் பாபா அவர் யாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஆத்மாக்கு சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. அவரை நினைக்கிறது எப்படி நினைக்கணும்ன்ற அந்த 3வது கண், ஞானம் என்ற 3வது கண்ணு கிடைச்சிருக்குது. அதை பயன்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது திரிநேத்ரி 3வது கண்ணுடையவங்களா ஆகிறீங்க. திரிகாலதரிசி 3 காலத்தையும் தெரிஞ்சவங்களா ஆகிறீங்கன்றாரு. ஆனா திரிகாலதரிசி கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்கன்றாரு. 3 காலத்தையும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான்ன்றாரு. ஏன்னா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பதவி அடைய போறோம், இதெல்லாம் கூட சிலருக்கு தான் தெரியும். ஆனா சிலருக்கு அதை தெரியலன்றாரு. வரிசைக்கிரமா தான் இருக்கிறாங்க. நாலேஜ் தாரணை செய்வது ஒன்றும் கடினமானதே அல்ல. ஆனா இந்த ஞானம் புரிஞ்சுக்கிறது ஒண்ணு கஷ்டமே இல்லை, ஈஸின்றார். மிகவும் நன்றாக புரிந்துள்ளார்கள். ஆனால் யோக பலம் குறைவாக இருக்குது. ஞானம் ஈஸியா இருக்கு, எல்லாருமே புரிஞ்சிருது, ஞானம் நல்லா கேக்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பாபாவை நினைக்கிறதுதான் குறைவா இருக்குது, யோக பலம் குறைவா இருக்குது. தேக அபிமானி தன்மை, அதாவது தன்னை ஆத்ம உணர்வு மிகவும் குறைவாக இருக்குதுன்றார். அதாவது நான் அந்த உடல்ல நான் ஆத்மான்ற உணர்வு மிக குறைவா இருக்கு. அடிக்கடி இந்த உடல் தான் நான்ன்றது வருது, எமர்ஜ் ஆகுது. இன்னும் வரைக்குமே யாருக்குமே அந்த நான் ஆத்மான்ற உணர்வு, ஆத்ம அபிமானி நிலை வரல. சிறிய விஷயங்களில் கோபம் வந்து விடுகிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வந்துருதுன்றார். விழுந்து கொண்டே இருக்கிறார்கள், விழுந்து போயிடுறாங்க. அந்த மாயா டிஃபீட் பண்ணிடுது. இந்த கோவப்பட வச்சு நம்மள என்ன பண்ணுது, ஒண்ணுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள ஆக்கிடும். விழுந்து கொண்டே இருக்கிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், விழுகிறார்கள். அப்படியே பாபா கொஞ்சம் அவங்கள எழுப்பி விட்டு ஞானத்தை சொல்லி அப்படியே அவங்கள மாத்துறாரு. ஆனா திரும்ப மாயா அவங்கள விழ வச்சுட்டு விழுகிறார்கள். இன்று எழுந்தார்கள், நாளை பிறகு விழுந்து விடுகிறார்கள். இன்னைக்கு நல்லா முயற்சி பண்ணாங்க, நல்லா பாபா நினைச்சாங்க, நாளைக்கே விகாரங்கள் அவங்கள விழ வச்சிருதுன்றாரு. தேக அபிமானம் முக்கியமானது இந்த தேக அபிமானம் தான். நீங்க ஒரு ஒரு விகாரமா ஒரு தலையா புடுங்கி போட்டான் ராவணனுடைய, ஒரு தலையா அம்பு விட்டாராம் ராமரு. அழியவே இல்லை, ஒட்டிக்கிச்சான். அப்புறம் ராமர் அந்த வயிற்று நாபி கமலத்துல ராவனுடைய வயிற்றுல அம்பு போட்டாராம். அப்பதான் அவன் செத்தானான். அந்த மாதிரி தேக அபிமானன்றதுதான் பெரிய வியாதியே. அதுதான் ராவணனுடைய பெரிய வியாதி, பெரிய அம்சமே அதுதான். அதை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா போதும், அந்த 5 விகாரமும் வம்சமே இல்லாம அழிஞ்சு போயிடும். தேக அபிமானம், நான் தேகமே இல்லை, நான் ஆத்மாதான். நான் தனியா தனியா தான் போவேன். எனக்கு யார் மேலேயும் பற்று கிடையாது, ஆசை கிடையாது, அகங்காரம் கிடையாது, எதுவுமே. நான் யார்? நான் ஆத்மா, அவ்வளவுதான். மற்றபடி இந்த உடம்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. உங்க உடம்பே நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த உடம்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க.
அவர் தானா உங்களுக்கு வந்து நீங்க மாயை வென்றுடுவீங்க. அதான் பாபா சொல்றாரு, தேக அபிமானம் தான் முக்கியமானதுன்றாரு. பிறகு மற்ற விகாரங்கள்லாம் வருது. அடுத்தடுத்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், பேராசை, மோகம் ஆகியவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். நிறைய பேர் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு வந்து இந்த பேராசையில மாட்டிக்கிறாங்க, மோகம் பற்றுல வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது குழந்தை, குட்டி, பேரன், பேத்தி, அதனாலலாம் மோகம் இருக்குது. தேகத்தில் கூட மோகம் இருக்கிறதாங்க. நம்ம உடம்பு மேலேயே கூட மோகம் இருக்குது இல்லையா? இது என் உடம்பு அப்படின்ட்டு புடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாள் போகதான் போகுது. தாய்மார்களிடம் அதிகமாக மோகம் இருக்கிறது. மாதாசுக்கு மோகம் தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகள் மேல பற்று இருக்கும். இப்போது தந்தை அதுல இருந்து விடுவிக்கிறார். இப்ப கடவுளே வந்து நீங்க என்ன மகனா நினைச்சுக்கோங்க, நான் உங்களை எல்லாரையும் பாத்துக்கிறேன், உங்க வீட்டுல இருக்கிற உங்க குழந்தைகளையும் நான் பாத்துக்கிறேன்றாரு. அவரை வந்து தலைமகனா ஆக்கிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நம்ம ஏன் வந்து பற்று வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும். அதனால அதுல இருந்து கூட நம்மளை விடுவிக்கிறார். உங்களுக்கு எல்லை இல்லாத தந்தை இப்ப கிடைச்சிருக்கிறாரு. பின் ஏன் மோகம் கொள்கிறீர்கள் சொல்லி பாபா கேக்குறாரு. உங்களுக்கு தான் கடவுளே கிடைச்சிட்டாருங்க, அப்புறம் ஏன் வந்து இங்க இருக்கிற விஷயத்து மேல எல்லாம் பற்று வைக்கிறீங்க? பற்று வச்சு அவர் மேல பற்றற்றவர் மீது பற்று வைங்க. அச்சமயம் முகம், பேச்சு, வார்த்தையை குரங்கு போல் ஆகிவிடுகிறது. பாருங்க பாபா சொல்றாரு, மோகம் வச்சிருக்கும் போது நம்ம மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்குன்னா, முகம், பேச்சு, நம்ம பேச்சு, வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குன்னா குரங்கு மாதிரி ஆயிடுதான். பாபா சொல்றாரு. அதாவது பற்று வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகுறோம். அதாவது அந்த நம்ம சொல் பேச்ச கேட்கலன்னா அப்படியே கோபம் வருது நமக்கு. அப்படியே கோவம், அதாவது எங்க நமக்கு கோபம் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரும் மேல பட்டு வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் நமக்கு வந்து பேச்சு, வார்த்தையெல்லாம் நமக்கு முகம்லாம் மாறும். அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். யாருக்கிட்ட நம்ம பற்று வச்சிருக்கிறோமோ, மோகம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்டதான் நம்ம அந்த மாதிரி இருக்கோம். மத்தவங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். அப்ப நம்ம செக் பண்ணணும் யார் மேல நமக்கு மோகம் இருக்குது, பற்று இருக்குது. இவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம பற்று வச்சிருக்கிறோம்னா நம்மளோட பேச்சு, முகம், வார்த்தை எல்லாமே குரங்கு மாதிரி ஆயிடுதுன்றாரு. நீங்க ஏன் அவங்க மேல பற்று வைக்கிறீங்க? நான் எல்லாமே சிவன் கொடுத்தது, நம்ம கடைசி பிறவி வரைக்கும் அனுபவிக்கிறோம். இங்கேயே விட்டுட்டு போறோம். ட்ரஸ்டியா இருக்கணும். நம்ம எதுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் பற்று வைக்கிறது? அதனாலதான் நமக்கு முகம் குரங்கு மாதிரி ஆகுது. தேவதையா இருக்கும்போது அப்படி நம்ம இல்லையே. நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம், ஆனா பற்றற்று ட்ரஸ்டியா தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி இப்பயும் யூஸ் பண்ணுங்கன்றாரு. எல்லாம் அவங்கவுங்க நடிப்பு நடிக்கிறாங்க. இதுலயா நம்ம போயிட்டு பற்று வைக்கிறது? நஷ்டமோக ஆகிடுங்கன்றாரு. பற்றை வென்றவங்களா இப்பயே ஆயிடுங்க, இல்லைன்னா கடைசியில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பர்மனண்டா என்னையே நினைங்க, எல்லாரையும் மறந்துருங்க. அவர் மேல பற்று வச்சீங்கன்னா எல்லாத்தையும் பற்று நீங்கிறோம். எல்லாரையும் அவர் பாத்துக்குவாரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் அவங்கவுங்க நடிப்பு நடிக்கிறாங்க. நம்ம கடவுள் மட்டும் நினைப்போம், அவ்வளவுதான். இப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் நினைக்க வேண்டியதுதான். பாவங்களின் சுமை தலை மீது நிறைய உள்ளதுன்றாரு. இப்ப பாவங்களோட சுமை நம்ம தலை மேல நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம 63 ஜென்மம் நம்ம இதே மாதிரிதான் உடல் எடுத்து மறுபிறவியா எடுத்து நிறைய நம்ம நடிச்சு வந்திருக்கிறோம். இந்த பிறவிலே நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்லினுக்கிறோம். ஆனா இப்பயேதான் நிறைய அக்கிரமணியம் செஞ்சிருக்கிறோம். அப்ப அதே மாதிரிதானே போன பிறவி, அதுக்கு முன்னாடி பிறவி எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். கண்டிப்பா பாவங்களின் சுமை நம்ம தலைமையில இருக்குன்றாரு. அவற்றை எப்படி இறக்குவது? பாபா கேக்குறாரு. அந்த பாவத்தெல்லாம் எப்படி இறக்குவீங்க? ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் நினைவு செய்யவே விடுதலை. அதை எப்படி இறக்கணும்னா, ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைச்சாதான் அந்த பாவம் அழியும். ஆனா மாயா நம்மள பாபா நினைக்கவே விடுறது. அப்ப என்ன பண்றது? எவ்வளவுதான் தலையில் அடித்து கொண்டாலும் முயற்சி செய்தாலும் அடிக்கடி புத்தியை மறக்க வைத்து விடுகிறது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சரி 1 மணி நேரம் நினைப்போம், சரி காலையில நினைச்சோம், ஒரு 10:30 மணிக்கு கொஞ்சம் உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்தா விட மாட்டேது மாயா. அடிக்கடி புத்திய நம்மள வந்து மறக்க வைக்குது. ஏன்னா வேற வேலையை கொண்டு வருது. அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அந்த வேலை இந்த வேலை அப்படி இப்படி மாயா நம்மள அப்படியே ஈர்த்துட்டு போயிடுது இல்லையா? அதை பாபா சொல்ற, தலையில அடிச்சுக்கிட்டா கூட முயற்சி பண்ணா கூட புத்தியை மறக்க வைக்குது மாயா. அதாவது நம்மளுடைய வீக் பாயிண்ட்ல அதை வச்சு அடிக்குது. நாம் மோஸ்ட் பிலவட், மிகவும் அன்புக்குரிய பாபாவிற்கு மட்டுமே மகிமை செய்து கொண்டிருப்போம் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் முயற்சியும் செய்யறாங்க. என்னுடைய அன்புக்குரிய பாபாவை மட்டுமே நாங்க மகிமை பாடிட்டு இருக்கோம்ட்டு. பாபா இதோ உங்களிடம் வந்து விட்டது போலவேதான் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் பிறகு மறந்து விடுகிறார்கள். சில டைம்ல வந்து நம்ம பாடுறோம்ல, நம்ம சொல்றோம்ல, பாபா இதோ வந்துட்டேன் பாபா, அவ்வளவுதான், கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிச்சு பாபா, உங்ககிட்டே வந்துட்டாங்க. ஆனா வந்து அப்பேற்பட்டவங்க வந்து மாயாவோட இதுல வந்து திரும்ப மறந்துடுறாங்கன்றாரு. புத்தி வேறு பக்கம் சென்றடைகிறது. அப்படியே மறந்துட்டு புத்தி ஏதாவது வேற மாயா வந்து அவங்க கவர்ச்சி பண்ணுது. கவர்ச்சி பண்ணி வேற பக்கம் கூட்டு போயிடுது. அவங்க சொல்றாரு பாபா, இந்த முதல் நம்பரை செல்வர் கூட புருஷார்த்தி ஆவார் அல்லவா? இந்த பிரம்மா பாபாவே ஃபர்ஸ்ட் நம்பர்ல போறாரு, கிருஷ்ணர் ஆகிறாரு. அவரு கூட முயற்சியாளரா தான் இருந்தாரு இல்லையா? அவரு ஆரம்பத்திலேயே அப்படியே பெர்ஃபெக்டா இல்லையா? அவருமே முயற்சி பண்ணியிருக்கிறாரு. புருஷார்த்தி தான் அவரும்.
நாம் இறை மாணவர்கள் ஆவோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். அடிக்கடி நான் வந்து காட்லி ஸ்டூடெண்ட், நான் இன்னமும் ஸ்டூடெண்ட் தான், நான் ஒன்னும் பாப்சமான் ஆகல, இன்னும் ஸ்டூடெண்ட் தான்ன்றது குழந்தைகள் புத்தியில் இருக்கணும்ன்றாரு. கீதையில் கூட பகவானே சொல்றாரு, நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜா ஆக்குறேன் என்று கூட இருக்கிறது. கீதையில பகவான் சொல்றாரு, நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜா ஆக்குறேன்ட்டு பகவத்கீதையில இருக்குதுன்றாரு. சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணன் பெயரை போட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி பகவான் சொன்னார்னு இருக்குது, எந்த பகவான்ட்டு போடல. சிவ பகவான் சொன்னத கிருஷ்ணர் பகவான்ட்டு போட்டாங்க. அப்பா பேரை போறது பதிலா பிள்ளை பேரை போட்டாங்க. உண்மையில் சிவபாபாவின் ஜெயந்தியை முழு உலகத்திலும் கொண்டாடணும். உண்மையிலே பாத்தீங்கன்னா சிவபாபா முழு உலகத்தையும் விடுவிக்கிறாரு. எல்லாரையும் துக்கத்துல இருந்து கைட் ஆகி வழிகாட்டியாகி நம்மளை கூடவே அழைச்சிட்டு போறவர் சிவபாபா. அவருடைய ஜெயந்தி சிவராத்திரிய முழு உலகத்திலையும் கொண்டாடணும். அதுக்கு லீவே விடணும், லீவே விட்டுறது இல்லைன்னு வர எல்லா முடிவையும் சொல்லியிருப்பாரு. அவர் லிபரேட்டர் கைடு ஆவார் என்பதை எல்லோரும் ஏற்றுள்ளார்கள். எல்லாருக்குமே தெரியும், எல்லா தர்மத்துல இருக்கிறவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த நிராகார் பரமிதா பரமாத்மா தான் எல்லாரையும் காப்பாத்துவாருங்க. அனைவரின் பத்தித பாவன் தந்தை ஆவார். அவர் தான் எல்லாருடைய தந்தை. அனைவரையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஆவார். எல்லாரையுமே பரந்தாமம் சொர்க்கத்துக்கு கூட்டு போறார். பின் ஏன் அவரது ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை கேட்கிறார். அப்புறம் எதுக்கு சிவ ஜெயந்தியை கொண்டாட மாட்டாங்க? பாரதவாசிகளே கொண்டாடுவதில்லை. நிறைய பேர் சிவ ஜெயந்திக்கு லீவே விட்டுறது இல்ல. பாரதவாசிகளே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க, கொண்டாடுறது இல்லைன்றாரு. எனவேதான் பாரதத்திற்கு இந்த கெட்ட கதி ஆகியுள்ளது. பாபா சொல்றாரு, என் பர்த்டேவே கொண்டாடல, அதனாலதான் உங்களுக்கு இந்த கதின்றாரு. மரணம் கூட புதிய முறையில் ஆகிறது. இப்ப பாருங்க, பாரதத்திலே ஆக்சிடென்ட் அது இதுன்னு மோசமான மரணம் தான் நடக்குது. அவர்களும் எப்பேற்பட்ட குண்டுகளை தயாரிக்கிறார்கள் என்றால் அதுல இருந்து விஷவாயு வெளிப்பட்ட உடனே எல்லாமே முடிந்து போயிடும். இப்ப வெளிநாட்டுல குண்டு ஆட்டம் பாம்பு தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து அந்த விஷவாயு வரும்போது அதை சுவாசிச்சாலே அவ்வளவுதான், அப்படியே விழுந்துருவாங்களாம். இந்த மாதிரி போபால் விஷவாயுன்னா அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்குது. அந்த இடத்துல அப்படியே அந்த விஷவாயு சுவாசிச்சவங்க அப்படியே விந்து விந்து செத்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறாங்க, உடனே எல்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. குளோரோஃபார்ம் மயக்க மருந்து போட்டது போல ஆயிடும்ன்றாரு. இதுவும் அவர்கள் தயாரித்தே ஆக வேண்டி இருக்கிறதுன்றாரு. இதெல்லாம் அந்த டிராமா படி எல்லாத்தையும் தயாரிச்சுதான் ஆகணும்ன்றாரு. நிறுத்துவது என்பது இயலாத காரியம். டிராமா படி எல்லாமே நடக்குதுன்றாரு. எதுவுமே நிறுத்தவே முடியாதுன்றாரு. முந்தைய கல்பத்தில் என்ன ஆகியதோ அது இப்போதும் மீண்டும் நடைபெறும்ன்றாரு. போன கல்பத்துல என்ன நடந்ததோ அது இப்பயும் நடக்கும்ன்றாரு. இந்த ஆயுதங்கள் மற்றும் இயற்கை சேதங்களால் பழைய உலகத்தின் விநாசம் கூட போன கல்பம் நடந்ததுன்றாரு. போன கல்பம் ஆயுதம் மூலமா உலகத்தையே அழிச்சாங்க. அப்புறம் இயற்கை சேதங்கள் வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா நிலநடுக்கம் ஒரு பக்கம் சுனாமி, ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் இத மாதிரி எல்லாமே வந்துதான் உலகம் அழிஞ்சிச்சுன்றாரு. உலகம் வந்து விநாசம் ஆயிடுச்சுன்றாரு. அதுல பாரதம் மட்டும் தப்பிச்சுது. பாரதம் ஆளிலை ஷேப்ல வந்தது. அது வந்து சொர்க்கமா மாறுச்சு. அதான் ஆனா போன கல்பம் இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்றாரு. திரிகாலதரிசியா வந்து நமக்கு சொல்றாரு. ஆக அது இப்போதும் ஆகும். அப்ப போன கல்பம் ஆச்சுன்னா அப்ப இந்த கல்பம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் இப்பயும் நடக்குது. விநாசத்தின் நேரம் வரும்போது நாடக திட்டப்படி செயல் வந்தே விடுவார்கள்ன்றாரு. இப்ப கரெக்டா அந்த விநாசம் டைம் வருது இல்லையா? இந்த 100 வருஷம் முடிஞ்சு அந்த பிரம்மாவுடைய 100 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே இப்ப அவ்யக்த பிரம்மாவா இருந்து பாபா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த ஆயுட்காலம் முடியும் போது விநாசம் கண்டிப்பா வரும். அந்த டைம் வரும்போது நாடக திட்டப்படி கண்டிப்பா விநாசம் வந்து செயல்ல வந்துரும்ன்றாரு. டிராமா அவசியம் விநாசம் சேவிக்கும். கண்டிப்பா டிராமா வந்து இப்ப டிராமா தானே எல்லாத்தையும் பண்ணுது. டிராமா நம்மளே மாத்துது இல்ல, அது மாதிரி டிராமா அவசியம் விநாசத்தை சேவிக்கும்ன்றாரு. விநாசம் கண்டிப்பா நடக்கும்ன்றாரு. ரத்த ஆறுகள் இங்கே பாயும். பாரதத்துல ரத்த ஆறு ஓடும், கலவரம் எல்லாம் ஓடும். இப்ப ஏதான் கலவரம் எல்லாம் நடக்குது இல்ல, இப்ப வெறும் வந்து ட்ரெய்லர் தான் ஓடுது, இனிமேதான் பிக் பிக்சரு. இதுக்கப்புறம் ரத்த ஆறு இங்கே ஓடுன்றாரு. உள்நாட்டு கழகத்தில் ஒருவரை ஒருவர் கொண்டு விடுகிறார்கள் அல்லவா, இந்த சிவில் வார் நடக்குது, உள்நாட்டு கலவரம். அதுல வந்து ஒருத்தவங்கள கொண்டுக்கிறாங்கன்றாரு. உங்களிலும் கூட இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்குது என்பதை குறைவானவர் தான் அறிந்துள்ளார்கள். இப்ப பிகேஸ்ல கூட சிலருக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுன்றாரு. கொஞ்சம் பேர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா ஞானமும் இல்லைன்றாரு. எப்போது நாம் சுகதானம் செல்கிறோம். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். எனவே எப்போதும் ஞானத்தின் அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போது அதெல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம அதெல்லாம் நினைக்க தேவையில்ல. நம்ம எப்படி இருக்கணும்னா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் அடுத்து லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல போய் பிறக்க போறேன், இந்த ஞானத்தினுடைய அதீந்திரிய சுகத்துல மிதந்துட்டே இருக்கணும்ன்றாரு. எந்த அளவு நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவு சுகம் உங்களுக்கு அதிகரிச்சு கொண்டே போகின்றாரு.
பாபாவை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சுகம் வந்து அதிகரிக்கின்றார். சீச்சி தேகத்துல இருந்து நஷ்ட மோகத்தை நீக்கியவராக ஆக்கி கொண்டே செல்வீர்கள். பாபா நினைக்க நினைக்க உங்களுக்கு இந்த தேகம் கூட பிடிக்காது. ஏன்னா நீங்க அவர் கூட சேர்ந்து சேர்ந்து பாப் சம்மான்னு ஆயிடுவீங்க. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி உங்களுக்கு அவர் கூட சேர்ந்து சேர்ந்து நீங்க அப்படி தூய்மையாயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த தேகம் கூட பிடிக்காது. மோகத்தை நீக்கியவரா ஆயிட்டே போயிருவீங்க. அல்ஃபு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அரசாட்சி உங்களுடையது என்று மட்டுமே தந்தை சொல்றாரு. என்ன நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உங்க கையிலன்றாரு. சொர்க்கம் உங்களுதுதான் அப்படின்றாரு. ஒரு நொடியில் அரசாட்சி கிடைக்குது. ஒரு செகண்ட் தான் என் நினைவுல உயிரை விட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்கன்றாரு. உங்க அரசாட்சியே உங்க கையில தான்ன்றாரு. கிருஷ்ணர் கையில அந்த அரசாட்சி காட்டுறாங்கல்ல சொர்க்கம். அது மாதிரி நம்ம பாபா நினைவுல சரீரம் விட்டோம்னா ஒரு நொடியில ஒரு செகண்ட்ல அரசாட்சி கையிலன்றாரு. உலகத்தையே நீங்க ஆளலான்றாரு. சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்தது என்றால் குழந்தை சக்கரவர்த்தி ஆகிறார் அல்லவா. இப்போ ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறக்காருன்னா அந்த அவர் இளவரசர் ஆயிடுவார்ல, அதே மாதிரிதான். எனவே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மற்றும் சக்கரத்தையும் நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுவீர்கள் என்று தந்தையும் கூறுகிறார். பாபா சொல்றாரு, என்ன நினைங்க, இந்த சக்கரத்தை சுத்தி வாங்க. நான் வந்து சத்தியுகத்துல என்னவா இருந்தேன், அப்புறம் துவாபரயுகம், அப்புறம் திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல அப்படியே சுத்தி வாங்க. நான் மறுபிறவி எடுத்து இத்தனை பிறவி எடுத்திருக்கிறேன். அப்படியே அதை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, ஒரு நொடியில் பெகர் டு பிரின்ஸ் என்று பாடப்படுகிறது சொல்றாரு. ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்குது. ஒரு செகண்ட்ல ஏழையில இருந்து இளவரசர் ஆக முடியும்ட்டு பாடப்பட்டிருக்குது. எவ்வளவு நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே ஸ்ரீமத் படி நல்ல முறையில் நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஸ்ரீமத் படி நல்ல முறையில நடக்கும். ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை தர வேண்டியிருக்கு. இப்ப நம்ம அந்த மாதிரி ஆகணும்னா பாபா கிட்ட ஒரு ஒரு அடியிலையும் பாபாட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அட்வைஸ் அவர்கிட்ட கேட்கணும். நாளே லெட்டர் எழுதி வச்சோன்னா மறுநாள் முரளியில சொல்லிடுவார், பாபா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை, என்ன செய்யறதுன்னா அவர் கரெக்டா நம்மளை வந்து வழி நடத்துவார். இனிமையான குழந்தைகளே ட்ரஸ்டி ஆகி இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ட்ரஸ்டியா இருங்க, எது மேலையும் பற்று வைக்காதீங்க. பற்று வச்சீங்க, இப்ப கோயில்ல தர்மகர்த்தா இருக்காருன்னா அவர் ட்ரஸ்டியா தான் இருப்பாரு. இந்த சிலை என்னதுன்னு நினைப்பாரா அவரு? நீங்க அங்க இருக்கிற கோயில்லாம் என்னதுன்னு நினைப்பாரா? இல்ல, அவரை கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் நம்மளும் இங்க இருக்கிறதுலாம் இது கிடையாது, இது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணணும், இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழணும், போகும்போது விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி புத்தி எடுங்கன்றாரு. எதுக்கு என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனாலதான் அதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனையே வருது. டிராமா அதன் மூலமா பிரச்சனை கொடுக்கும். நீங்க எதெல்லாம் புடிச்சு வச்சிருக்கீங்களோ அதுலதான் உங்களுக்கு வந்து டிராமா வந்து பிரச்சனையே கொடுக்கும். அதனால நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் பாபா இது உன்னிது பாபான்னு கொடுத்துருங்க. பாபா பாத்துக்குவாரு. அப்படி பற்று நீங்கி விடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ட்ரஸ்டியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பற்று போயிரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பற்று வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாபா மேல பற்று வைங்க. பாபா என்னுடையவர் அப்படின்னு நினைங்க. பாபா என்னுடையவர், யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு நினைங்க. எல்லாருமே என்னுடைய பாபான்னு சொல்லுங்க. பாபாவே சொல்லியிருக்கிறாரு, எல்லாருமே என்ன தாதியோட பாபாவா உங்களுடைய பாபாவான்னு கூட கேட்டாரு இல்லையா. நம்மளுடைய பாபா தான். அப்ப வந்து என்னுடைய பாபான்னு சொல்லுங்க எல்லாரும்ன்றாரு. ஆனால் ட்ரஸ்டி ஆவது என்பது சித்தி வீடு போவது போல் எளிதானது அல்ல. ஆனா இந்த மாதிரி ட்ரஸ்டி ஆயிடுறது ரொம்ப ஈஸி கிடையாது. சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம 63 ஜென்மமா என்னதுன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துருக்கோம். இந்த உடம்பு என்னது, இந்த உறவினர்கள்லாம் என்னுடையங்க அப்படின்ட்டு எல்லார் மேலயும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டோம் இல்லையா. திடீர்னு அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து மாயா டெஸ்ட் பேப்பர் கொடுத்துதான் நம்மள மாத்தும். இவர் சுயம் ட்ரஸ்டி ஆகி இருக்கிறார். ஆனா இந்த பிரம்மா பாபா ஆரம்பத்திலே ட்ரஸ்டி ஆயிட்டாரு. குழந்தைகளையும் ட்ரஸ்டியாக ஆக்குறாரு. அவனும் ட்ரஸ்டி ஆகி மத்தவங்களுக்கும் ட்ரஸ்டியா ஆக்குகிறாருன்னு சொல்லி சொல்றாரு. இவர் ஏதாவது பெற்றுக்கொள்கிறாரா என்ன? இந்த பிரம்மா பாபா ஏதாவது யார்ட்டையாவது வாங்கிக்கிறாரா என்ன? நீங்களும் அது மாதிரி ட்ரஸ்டியாக இருந்து பராமரியுங்கள்ட்டு தான் சொல்றாரு. ட்ரஸ்டி ஆகி விட்டீர்கள் என்றால் பிறகு பற்று நீங்கி விடுகிறது. நம்ம எப்ப ட்ரஸ்டி ஆகுறோமோ நம்ம வச்சிருக்கிற பொருள் எல்லாம் நம்மளது கிடையாது, கடவுள் கொடுத்தது. இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், விட்டுட்டு போயிடுவேன். நான் ஒரு விருந்தாளி. இப்போ விருந்தாளியா ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அங்க இருக்கிறதெல்லாம் நம்மளுதுன்னு சொந்தம் கொண்டாடுவோமா? இல்ல இல்லையா. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருவோம் இல்லையா. ஏதாவது எண்ணிதுன்ட்டு அங்க போய் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், அடிச்சு துரத்திடுவாங்க. அது மாதிரிதான் இந்த உலகமேன்றாரு. இந்த உலகம் உங்களுதுன்னே நினைக்காதீங்க, இந்த ட்ரஸ்டியா இருங்கன்னு சொல்றாரு. எதுவுமே நம்மளது கிடையாது, அதனால பற்று நீக்கிடுங்கன்றாரு. அப்ப நீங்க ட்ரஸ்டியா இருந்தீங்கன்னா பற்று நீங்கி விடுகிறதுன்றார். எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றும் சொல்றாங்க. ஆனா எல்லாமே சாதாரணமாவே பக்தி மார்க்கத்திலே வாயில வரும். அந்த ஒரு கார் வாங்கினோட காட்ஸ் கிஃப்ட்ன்னு எழுதுவாங்க, கடவுள் கொடுத்ததுன்ட்டு. பிறகு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அல்லது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் நோய் வந்து விடுகிறது. அப்படிதானே சொல்றீங்க.
அப்புறம் வந்து ஏதாவது நஷ்டம், பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அப்புறம் யாராவது வீட்டுல இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே அது மனநோய் மாதிரி பிடிச்சிருது. ஐயோ என்னை விட்டு போயிடுச்சு, வீட்டுல இருக்கிறவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் மனநோய். ஏன்னா நம்ம அது மேல அவ்வளவு பற்று வச்சிருந்துருக்கிறோம். அதனாலதான் இவங்க என்னுடையவங்க, இந்த கார் என்னுடையது அப்படின்னு நினைக்கும் போதுதான் வந்து நமக்கு அது மேல அது போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அப்படியே மனசு வலிக்குது, மன நோயாயிடுது. அதான் பாபா சொல்றாரு, ஏன் வைக்கிறீங்க அது, அது மேல ஏன் பற்று வைக்கிறீங்க, பற்று வைக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைன்றாரு. நீங்க எல்லாத்தையுமே ட்ரஸ்டியா இருந்து யூஸ் பண்ணுங்க, மனசு அதுல இருந்து எடுங்கன்றாரு. கிடைக்கிறது என்கிற போது குஷியாகிறது. கிடைக்குதுன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நீங்க மாட்டி எதையாவது கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட அவங்க வாங்கிட்டு வாங்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்ப கிடைக்குதுனால எல்லாருக்கும் குஷியாகுது. இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறீர்கள் என்றால் பின் இறந்து விடும் பொழுது அழ வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இப்ப கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து போயிடும் போது அப்ப அந்த யாராவது இறந்து போயிடுறாங்கன்னா அப்புறம் ஏன் அழறீங்க? ஏன்னா அவர் தானே கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, இதுல என்ன? அப்ப எதுக்கு வந்து அழறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனால் மாயை குறைவானது அல்ல, சித்தி விடா என்ன பாபா சொல்றாரு. ஆனா மாயா லேசுப்பட்டது கிடையாது. மாயாட்ட இருந்து தப்பிக்கிறது சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. சித்தி வீடுன்னா இந்த பக்கத்து தெருவுல இருக்கும், அம்மாவுடைய தங்கச்சி வீடு, ஈஸியா போயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி சித்தி வீட்டுக்கு போற மாதிரி எல்லாம் கிடையாது மாயாவை வெல்றதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயை வந்து குறைவானது கிடையாது. இச்சமயத்தில் தந்தையே சொல்றாரு, இந்த பதித உலகத்தில் நாங்கள் இருக்க விரும்புவதில்லை, எங்களை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், கூட அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்துள்ளீர்கள். பாபாவே சொல்றாரு இப்ப நம்மகிட்ட, நீங்க தான் கூப்பிட்டீங்க, இங்க இருக்கவே பிடிக்கல, இது என்ன உலகமா அது, எங்களை வந்து தூய்மையான உலகத்துக்கு கூட்டு போங்க, அமைதியான இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் இதன் பொருளை கூட புரிந்து கொள்வதில்லை. என்ன நீங்க சொல்றீங்களோ அதை கூட, அதை என்னன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டீங்கன்றாரு, பொருளையே புரிஞ்சுக்கலன்றாரு. பதித பாவனர் வருகிறார் என்றால் அவசியம் உடல்கள் அழிந்து போயிடும் அல்லவா. கூப்பிட்டீங்க, ஆனா அவரை கூப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்காமலே கூப்பிட்டீங்க பாருங்க. அதுதான் இங்க பக்தியில என்ன பண்ணோம், கடவுளே நீ வா, நீ வந்தீன்னா உன் கூட வந்துடும், இங்க யாருமே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னா நம்ம கதறணும் பக்தியில. சரி அவர் வந்தாரு, நம்ம சொல்றதை நம்பிதானே வந்தாரு. ஆனா அவர் வந்தவருக்கு அவர் வந்தாருன்னா என்ன ஆகும், தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குவர் வந்தாருன்னா அப்ப உடல்லாம் அழிஞ்சிரும் தானே, உலகமா அதாவது அழிஞ்சிரும், எல்லாமே இந்த உடல்லாம் அழிஞ்சு வரும், நம்மளுடைய உடல் கூட இருக்காது. தெரியாம கூப்பிட்டான் பாத்தீங்களா, அது பொருளை புரிஞ்சுக்காமலே கூப்பிட்டீங்களேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போதுதானே ஆத்மாக்களை கூட்டி செல்வார். பாபா சொல்றாரு, அவர் மகா காளேஸ்வர் வந்துட்டாரு. வந்து காலன்னா ஒரு உடலை தான் அழிக்கும், ஒரு ஆத்மாவை தான் கூட்டிட்டு போகும். இவர் மகா காலம் போதே எல்லா ஆத்மாவையும் கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் நம்ம பரமத்துக்கு போயிரும். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்கன்றாரு. இப்ப அப்ப வந்து எல்லா ஆத்மாக்களையும் எப்ப கூட்டிட்டு போவாரு, எல்லா உடலும் அழிஞ்சு போனாதானே கூட்டு போவாரு சொல்றாரு. எனவே அப்பேற்பட்ட தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு கடவுள் வந்திருக்கிறார், உலகத்தையே மாற்றக்கூடியவர், அவர் மேல அன்பான புத்தி இருக்கணும் இல்லையா. ஒருவரிடம் தான் அன்பு கொள்ள வேண்டும், அவரை மட்டும்தான் அன்பு செலுத்தணும், அவரை மட்டும்தான் நினைக்கணும், அவரை தான் நினைவு செய்ய வேண்டும், அவரை மட்டும்தான் நினைக்கணும். அப்பதான் இந்த மாயாட்ட இருந்து தப்பிக்க முடியும். நீங்க இப்ப கூட இருக்கிறது, இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை மாதிரி, எல்லாமே காணல் நீர் தான், எதுவுமே நிஜம் கிடையாது. அப்படியே உடம்பு விட்டாலே அப்பதான் தெரியும், ஓஹோ இது வரைக்கும் நம்ம வாழ்ந்ததெல்லாம் சும்மாவா, ஏதோ கர்ம கணக்காக நம்ம இருந்தோம், இந்த உடலை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், அப்பதான் நமக்கு புரியும். மாயின் புயல்களும் வரும்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா மாயாவுடைய புயல்கள்லாம் வரும். கர்மேந்திரிகளால் எந்த ஒரு விக்கிரமும் செய்யக்கூடாதுன்றாரு. மனசுல புயல் எல்லாம் வரும், ஆனா நீங்க வந்து இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய புயல் எல்லாம் வரும். ஆனாலும் நீங்க வெளியில வாயால பேசிடக்கூடாது, கையால செஞ்சிடக்கூடாது, எந்த கர்மேந்திரியங்களால எந்த ஒரு விதமும் செய்யக்கூடாது. அடிக்கணும் போல தோணும், அடிச்சிடக்கூடாது. பேசணும் போல தோணும், பேசிடக்கூடாது. பேசணும்னா அவ்வளவுதான், மாயா வந்து நம்மளை வீழ்த்திரும், அது முறையற்றதாக ஆகிவிடுகிறதுன்றாரு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா முறையற்றதாக ஆகிடுது. நான் வந்து இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன்ட்டு தந்தையே சொல்றாரு. இது இவருடைய சரீரமாகும் அல்லவா. அந்த பிரம்மா உடல்ல வந்துதான் நமக்கு இவ்வளவு ஞானத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நினைவு தந்தையை தான் செய்ய வேண்டும். பிரம்மாவும் தந்தை தான் ஆவார், பிரம்மாவும் அப்பா தான், அவர் வந்து பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை. அந்த உடல்ல இருந்து நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. ஆனா சிவன் வந்து ஆத்மாக்களின் தந்தை, பரம்பிதா பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தை, சிவனும் தந்தை தான் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். விஷ்ணு மற்றும் சங்கரரை தந்தை என்று சொல்ல மாட்டாங்க. ஒருபோதும் நம்ம வந்து நாராயணன், லட்சுமி எல்லாம் அப்பா அம்மான்னு சொன்னது கிடையாது. சங்கரரையும் நம்ம தந்தை என்று சொன்னது கிடையாது. சிவன் நிராகார தந்தை ஆவார், பிரஜாபிதா பிரம்மா சாக்கார தந்தை ஆவார். இப்போது நீங்கள் சாக்காரமானவர் மூலமாக நிராகார தந்தையிடம் வந்து ஆசையை பெற்றுட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க சாக்கார அப்பா இந்த பிரம்ம பாபா மூலமா, நிராகார அப்பா
சிவன் சிவன்கிட்ட இருந்து ஆஸ்தியை பெற்றுட்டு இருக்கிறீங்க. தாதா இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். அப்போதுதான் பாட்னாரின் ஆஸ்தி நாம் தந்தை மூலமாக எடுக்கிறோம் என்று சொல்றீங்க. இந்த பாட்னார்ன்றது சிவபாபான்னு சொல்றாரு. இப்போ சிவபாபாவுடைய ஆஸ்தி நம்ம இந்த பிரம்மா பாபா மூலமா எடுத்துட்டு இருக்கிறோம். தாதா கிராண்ட் ஃபாதரா இருக்கிறாரு, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். பாட்னார் நிராகாரமானவர் ஆவார், தந்தை சாக்காரமானவர் ஆவார். இது அதிசயமான புதிய விஷயங்கள் ஆகும் அல்லவா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பிரம்மா பாபாவை நம்ம தந்தையா எடுத்துட்டோம்னா அப்ப சிவபாபா பாட்னார் ஆயிடுவாரு, அவர் நிராகாரமானவரா இருக்கிறாரு. இதெல்லாம் புதிய விஷயம். திருமூர்த்தி காண்பிக்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்வதே இல்லை. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரரை பத்தி சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சிவனை இல்லாமல் செய்து விட்டார்கள். திருமூர்த்தின்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு சங்கரை காமிச்சு அவங்கள யார் படைச்சாங்கன்றத காட்டவே இல்லை. சிவன் தானே படைச்சாரு. சிவனையும் சங்கரரையும் ஒன்னாக்கிட்டாங்க. சங்கரர் சிவனுடைய படைப்பு, நிராகாரமானவர் தான் சிவன், உடம்புல வராதவர் தான் சிவன். அவரையும் இவரையும் ஒன்னாக்கிட்டாங்க, எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க பக்தி மார்க்கத்துலங்கிறார். தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை இப்ப புரிய வைக்கிறார். எனவே நாம் மாணவர்கள் ஆவோம் என்ற குஷி இருக்கணும். நம்ம கடவுளுடைய ஸ்டூடெண்ட்ன்றது குஷி இருக்கணும். பாபா நமது தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவார். இப்போது நீங்கள் உலகத்தின் ஹிஸ்டரி ஜியாகிரபி பற்றி எல்லையில்லாத தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பின் மற்றவர்களுக்கும் சொல்றீங்க. இது 5000 வருஷத்தின் சக்கரமாகும். கல்லூரியில் குழந்தைகளுக்கு உலக சரித்திரம், பூகோளம் பற்றி புரிய வைக்கணும். காலேஜுக்கு எல்லாம் போய் கூட சொல்லி கொடுங்கன்றாரு. 84 பிறவிகளின் ஏணிப்படி என்பது என்ன, பாரதத்திற்கு ஏறும் கலை மற்றும் இறங்கு கலை எப்படி ஆகுது என்பதை பற்றி நீங்க புரிய வைக்கணும். ஒரு நொடியில் பாரதம் சொர்க்கமாக ஆகிறது, பின்னர் 84 பிறவிகளில் பாரதம் நரகம் ஆகுது என்றெல்லாம் புரிய வைங்க. இதுவும் மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாரதம் கோல்டன் ஏஜ்ல இருந்து இப்ப அயன் ஏஜுக்கு எப்படி வந்தது என்பதையோ பாரதவாசிகளுக்கு நீங்க புரிய வைக்கணும்ன்றாரு. ஏன்னா பாரதவாசிகள் தான் தேவதைகளா இருந்திருப்பாங்க. அவங்களுக்குதான் இந்த ஞானம் சொன்னா புரியும். எப்படி தங்க யுகத்துல இருந்து அயன் ஏஜ் ஆச்சுன்றத புரிய வைங்க. சிவன் கோயில்ல இருக்குது தங்க யுக லிங்கம், கிருதா யுக லிங்கம்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்ப பாரதவாசிகளுக்கு தான் இதெல்லாம் சொன்னா புரியும்ன்றாரு. ஆசிரியர்கள் கூட புரிய வைக்க வேண்டும். அது உலகியல் ஞானமாகும், இது ஆன்மீக ஞானமாகும். இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், காலேஜ்ல இருக்கிற டீச்சர்ஸ் கூட நீங்க புரிய வைக்கணும். அது உலகிய ஞானம், இது ஆன்மீக ஞானம். அதை மனிதர்கள் கொடுக்குறாங்க. இதை பரமாத்மாவே ஆசிரியராகி நம்ம கற்பிக்கிறார். அவர் மனித சிருஷ்டியின் விதய ரோகம் ஆவார். எனவே அவரிடம் இருந்து மனித சிருஷ்டியின் ஞானம் தான் கிடைக்கும்ன்றத புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதன் அன்பு நினைவுகள் மற்றும் காலை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த சீச்சி உடலிலிருந்து முழுமையாக நஷ்டமாக ஆகி ஞானத்தின் அதீந்திரிய சுகத்தில் இருக்கணும். இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, நாம் நமது சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். இரண்டாவது பாயிண்ட், ட்ரஸ்டி ஆகி எல்லாத்தையும் பராமரித்தபடியே தங்களது பற்றை நீக்கிவிட வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களால் ஒருபோதும் எந்த ஒரு பாவ செயலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆகுக என்ற வரதானம் இருக்கிறாரு. ஜனவரி 18 பிரம்மா பாபாவுடைய ஸ்மிருதி திவஸ் வருது, நினைவு நாள் வருது. அதனால இந்த வரதானம் ஃபுல்லாவே பிரம்மா பாபா பத்தி தான் வருது. இப்போ பிரம்மா பாபாவுக்கு சமமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த சித்திரத்தை அவர் மாதிரியே நம்மளும் உருவாக்கணும். அவர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நம்மளும் உருவாக்கக்கூடிய பரோபகாரி, அதாவது தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்கிறாரு. சிரேஷ்ட நினைவு மற்றும் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையோ குழந்தைகள் அனைவரும் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இப்போது சம்பூர்ண தன்மை மற்றும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக ஆகுவது என்று இறுதி டச்சிங் மட்டும் இருக்கிறது. பாபா சொல்ற, நம்ம உயர்ந்த நினைவு பாபா நினைக்கிறோம், உயர்ந்த கர்மா செய்யறோம், அதன் மூலமா நம்மளுடைய சித்திரத்தை நம்மளே உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சம்பூர்ண தன்மை நெருக்கத்துல வருது. அப்புறம் பிரம்மா பாபா சமான் நம்ம ஆகணும்ன்ற டச்சிங் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்குது. இதற்காக நீங்க இப்ப என்ன ஆகணும்னா பரோபகாரி ஆகுங்க, நல்லது செய்யறவங்களா மாறுங்க. அதாவது சுயநல உணர்வில இருந்து சதா விடுபட்டு இருங்க. அதாவது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சுயநலமா இருக்கக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சுயநல உணர்வுல இருந்து இப்ப சதா விடுபட்டு இருங்க. நன்மை செய்வரா ஆருங்க. எல்லாருக்குமே நன்மை செய்யணும். தீமை செய்யறவங்களை கூட நம்ம நல்லதா செய்யணும். ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு சகயோகி குழுவில் எந்த அளவு சுயநலமற்ற தன்மை இருக்குமோ அந்த அளவே பரோபகாரி ஆக முடியுன்றாரு. நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு சகயோகி குழுவிலையும் எவ்வளவு நீங்க சுயநலம் இல்லாம இருக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுன்றார். சதா தன்னை நிறைந்திருப்பதாக அனுபவம் செய்வீங்க. நீங்க நல்லது பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றாரு. நீங்க வந்து தன்னை நிறைந்தவராக அனுபவம் செய்வீங்க. சதா பிராப்தி சுரூப ஸ்திதியில் நிலைத்திருப்பீங்க. எல்லாமே கிடைச்சிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். தனக்காக எதையுமே ஸ்வீகாரம் செய்ய மாட்டேங்குது. எனக்குன்னு எதுவுமே வேணாம் பாபா அப்படின்ட்டு சொல்லுவீங்க. உங்களுக்காக எதுவுமே ஸ்வீகாரம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்பன்னா நம்ம எல்லாருக்காகவும் நம்மளுடைய சுயநல உணர்வை விட்டுட்டு எல்லாருக்காகவும் நம்ம பரோபகாரி ஆகும் போதுதான், பிரம்மா பாபா மாதிரி ஆகும்போது நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பரோபகாரி ஆகுதுன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: சர்வச தியாகி ஆகுவதன் மூலமே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணம் வரும். எப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் தியாகம், பிரம்மா பாபா வந்து முதல் மனம், பொருள், செல்வம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு. அந்த தியாகம் பண்ணன்ற உணர்வை கூட தியாகம் பண்ணிட்டாரு. அதாவது சிலர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இதை பண்ணேன்ட்டு மத்தவங்க பெருமையா என்ன சொல்லணும்னு நினைப்பாங்க. அந்த அந்த அதை கூட நம்ம தியாகம் பண்ணணும். அந்த புகழ் பெருமையை கூட தியாகம் பண்ணணும். அந்த மாதிரி பிரம்மா பாபா எல்லாத்தையும் தியாகம் பண்றாரு. அததான் வந்து சர்வசிய தியாகின்றது. பெயர் புகழ கூட தியாகம் பண்றது. நான் தியாகம் பண்றேன்றத கூட மறந்து தியாகம் பண்ணணும். அது தியாக உணர்வை கூட நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சர்வஸ்வ தியாகியா ஆகணும். அந்த மாதிரி யார் ஆகுறாங்களோ அதன் மூலம்தான் சரளத்தன்மையும் வரும். நமக்கு எல்லாத்தையும் சரளமா பழகுவோம். அதோட மட்டும் சகிப்புத்தன்மையும் நமக்கு வரும். பொறுமை சக்தியும் நமக்கு வரும். எல்லாத்தையும் சகிச்சுக்க கூடிய அந்த சகிப்புத்தன்மை குணமும் நமக்கு வரும். எப்பன்னா நான் வந்து தியாகம் பண்றேன்ற குணத்தை கூட நீங்க தியாகம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு சரளத்தன்மையும் வந்துடும், சகிப்புத்தன்மையும் வரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பரிவாரம்.